எங்க சிவா வந்து எப்படியாவது நம்ம சிந்துவை காப்பாத்தியே ஆகணும். சிந்து மேல எந்த தப்பும் இருக்காது. அவன் நகைய வந்து இப்படிலாம் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி முழுசா வந்து நம்புறாரு. இதனால இங்க சிவாவும், ஆறுமுகமும் 2 பேருமே சேர்ந்துட்டு எப்படியாவது போயிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பா? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில 2 பேருமே வந்து இறங்கியிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து சஞ்சய்க்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. அதனால அவர் வந்து வேகமா அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பி வெளியில போயிடுறாரு. இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட இந்த ஒரு ஸ்னேகா பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சயை பிளான் பண்ணி தான் வெளியில அனுப்பியிருக்கவா. ஏன் அப்படின்னா சிந்துவை வந்து எப்படியாவது அடிச்சு கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து சஞ்சய் வெளியில போனோடனே ஸ்னேகா வந்து வெளியில வந்துட்டு அங்கே அவளுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வந்துட்டேன், கீழே தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்க மேடம், சார் கிளம்பிட்டாரு, நீங்க உடனே மேலே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்னேக வர்றதை பார்த்து சிந்து வந்து பயங்கரமா வந்து குழப்பத்துல இருக்கா. எதுக்கு இங்க வரணும், இவளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே உள்ள வந்து ஸ்னேகா வந்து எவ்வளோதான் நீ அடிபட்டாலும் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேல, ஒழுங்கு மரியாதையா சிவாவை விட்டு நீ விலகிரு. அப்படி இல்லை அப்படின்னா இது மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படணுமோ அவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுவ. இப்போ உன்னை இவங்க பயங்கரமாக அடித்து விசாரிக்க போகிறாங்க. அப்படி அடிக்கிறதுல நீ ஏன் உன்னோட வாயிலேருந்து எல்லா உண்மையுமே வந்து உளர போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஸ்னேகா பயங்கரமாக சிந்துவை மிரட்டிக்கிட்டு இருக்க. சிந்து சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஸ்னேகா, நீ என்ன பண்ணாலும் சரி டாக்டரை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன், எப்பயுமே நான் டாக்டர் கூட தான் இருப்பேன், இது யாராலையுமே வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே சிந்துவும் வந்து சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து, இவ இப்படியெல்லாம் சொன்னால் வந்து திருந்த மாட்டா, இவளை எப்படி உங்கள் ஸ்டைலில் விசாரிக்கணுமோ அப்படி விசாரிங்க, அப்போ தான் இவள் வாயிலேருந்து உண்மையை வரவழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஸ்னேகாவும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, நீங்கள் போங்க மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம் இவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே சிந்துவை பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸ்னேகாவுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கரமான சந்தோஷம். சரி, எப்படியாவது வந்து நம்ம சிந்துவை அடித்து நம்ம அதுலேருந்து நம்ம வந்து அவள் துடிக்கிறத பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து இன்ஸ்பெக்டரும் வந்து சிந்துவை வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ நீ ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லை அடி வாங்கியே சாக்க போறியா? உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா இத்தோட உன்னை நாங்கள் விட்டுருவோம், அப்படி இல்லை அப்படின்னா உன் உயிர் போகிற அளவுக்கு நாங்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நகையை நீ எங்கே வச்சிருக்க, நகையை எப்படி திருடின, நீ எனக்கு இப்போ உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சிந்து வந்து வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியலை, எனக்கு தெரியாது எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கு. இது எதையுமே கண்டுக்காத போலீஸ் வந்து சிந்துவை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஏதோ ஸ்னேகா வந்து பார்த்துட்டு பயங்கரமாக ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு வேணும்டி சேர்ந்து, நான் சொல்லும் போதே ஒழுங்கா நீ சிவாவை விட்டுட்டு போயிருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்கா? அச்சோ பாவம், உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது சிந்து. அடி வாங்க, என் வாழ்க்கையை நீ பறிக்கணும்னு நினச்சேன், என்னை எப்படிலாம் வந்து இது பண்ண வச்சா, அதுக்கு இது கூட உனக்கு நான் கொடுக்கல அப்படின்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்னேகா இங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவா வந்து எப்படியாவது இதில் வந்து யார் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எவ்வளவோ தூரம் சுற்றுறோம் ஆனால் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் சொல்கிறாரு, இங்கே பாரு சிவா, நம்ம தேடினோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். கண்டிப்பாக இதுக்கான காரணம் யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா கூட வந்து இருக்கலாம். அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் சிந்துவை நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். தயவு செஞ்சு வா, நம்ம வேற எங்கேயாவது போய் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே போய் தேடுறாங்க. கரெக்டாக வந்து இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறத வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதே சமயம் வந்து மகா வந்து இசக்கி கிட்ட சொல்கிறாங்க, டே இசக்கி, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உடனே நகை எல்லாத்தையும் உருக்க சொல்லுடா, அப்படி இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இசக்கி வந்து உடனே வந்து அந்த தங்க நகைக்காரருக்கு வந்து ஃபோன் பண்ணி, நான் கொடுத்த நகையெல்லாம் உங்ககிட்ட இருக்கா, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட தான் தம்பி இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் உங்களை அப்போவே உருக்க சொன்னேன்ல, தயவு செஞ்சு உடனே அந்த நகையை உரிக்கிறீங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிங்க தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எசக்கி சொன்ன மாதிரி அந்த நகை வியாபாரி வந்து அந்த நகை எல்லாத்தையுமே வந்து உருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சிவாவும் ஆர்வமும் கரெக்டாக அந்த கடைக்கு வர அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி அம்மன் நகையை எடுத்துகிட்டு வந்து யாராவது இங்கே கொடுத்தாங்களா, அதை நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஒரு பொண்ணை நாங்கள் காப்பாற்றணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சிவா கெஞ்சுறாரு. ஆனால் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரர் கண்டுக்காமல், இல்லை தம்பி அப்படிலாம் இங்கே எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக போய் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் வந்து கிடைக்கலையே, வேற எங்கே இருக்கணும் எனக்கு எதுவும் தெரியல ஆரம்பிக்கும், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நம்பிக்கை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, சிந்து மேலே வேற இப்படி ஒரு பழியை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே வந்து பயத்தில் இருக்க.
விடு சிவா, நம்ம வேற எங்கேயாவது போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கடையை விட்டு வெளியே இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு கடைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. உள்ள வேக வேகமா போய் பார்த்தா அந்த கடைக்காரருக்கு வந்து வலிப்பு வந்து வாயில பார்த்தீங்கன்னா பயங்கரமா பிளட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு வந்து ஆறுமுகமும் சிவாவும் பதறி போயிடுறாங்க. சிவா ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால உடனே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி அந்த ஆளோட உயிரை வந்து காப்பாத்திடுறாரு ஒரு வழியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க அந்த ஆள் வந்து ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து இருக்காரு. நம்ம வந்து இவர்கிட்ட போய் சொல்லிட்டோம், ஆனால் இவர் நம்ம உயிரையே காப்பாற்றிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம இவர்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி கொஞ்சம் நில்லுங்க, நீங்கள் கேட்ட மாதிரி அம்மன் நகையை இங்கே கொடுத்து உருக்க சொன்னது உண்மைதான். இதை நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்லலை, நான் பொய் சொல்லிட்டேன். ஆனால் நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என் உயிரையே காப்பாற்றிட்டீங்க. இந்த நன்றி கடனுக்காகவாவது நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த நகையை கொடுத்து உருக்க சொல்லியிருக்காங்க, அது உங்கள் வீட்டு ஆளுகதா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஆள் வந்து சொல்கிறது. உடனே பார்த்தீங்கன்னா யார் அது அப்படின்னு சொல்ல, இசக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டு சிவா ஆறுமுகம் பயங்கரமாக ஷாக் ஆகி தூக்கி வாரி போடுது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்த்தது அவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் மனசுக்குள்ளேயும் தோணுது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறாரு. ஆமாம் தம்பி, உண்மைதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி நான் வந்து நகையை கொடுத்தேனே, அந்த நகையை என்ன பண்ணீங்க, உடனே உரிக்கிறீங்க, யாராவது வந்து கேட்டால் கூட இல்லைன்னு போய் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் தம்பி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி வந்து ஃபோனில் வந்து இசக்கியோட ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக காட்டுறாங்க. பார்த்தா அதே நம்பர் அப்படியே இருக்குது. அப்போ வந்து இசக்கி தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கா. சிந்து இல்லாத நேரம் பார்த்து இசக்கி வந்து அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து திருடி இந்த மாதிரி வந்து காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. சிவா சொல்கிறாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் எங்கே வந்து கேட்டாலும் சொல்லுவீங்களா ப்ளீஸ், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஒரு பொண்ணை நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக தம்பி, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து சொல்கிறேன், என் உயிரையே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆளை கூட்டிகிட்டு எல்லாருமே இங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாரு, நகை இந்த மாதிரி திருடி வந்து உருக்க சொன்னது வந்து சிந்து கிடையாது, இசக்கி தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் வந்து இசக்கி தான், ஆனால் சிந்துவை மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அன்னபூரணிக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நடந்த உண்மை எல்லாத்தையுமே அந்த கடற்கரைக்காரர் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. பார்த்தீங்களா பெரியம்மா, இதுக்கும் சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சிந்து வந்து வீட்டில் வச்சுருந்த நகையை யாருக்கும் தெரியாமல் இந்த இசக்கி தான் இப்படி வந்து பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு மகா வந்து எதுக்கு தேவையில்லாமல் என் தம்பி மேலே வந்து பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் சொன்னால் அது உண்மையாயிருமா அப்படிங்கிற மாதிரி மகா வந்து அப்படியே கத்தி மழுப்புறாங்க. உடனே ஆறுமுகமும், இசக்கி தான் இந்த வேலையை பார்த்தா அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது, உடனே போலீஸ்க்கு நாங்கள் ஃபோனும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சஞ்சயை வந்து கூப்பிட்டு உடனே இசக்கியை வந்து அரெஸ்ட்டும் பண்ண வச்சுறாங்க. இந்த பக்கம் சிந்துவை போய் பார்க்கும்போது சிந்துவை பயங்கரமாக அடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு சிவா ரொம்பவே துடிச்சு போயிட்டு, என்ன சிந்து எதுக்கு இப்படி இருக்கு, யாரும் உன்னை இப்படி அடிச்சது, என்ன சார் எதுக்காக சார் இப்படி இவங்களை போட்டு அடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, சஞ்சய் வந்து உடனே வந்து யார் இவங்களை இப்படி அடிச்சது, உங்களை யார் இப்படி அடிக்க சொன்னது அப்படின்னு கேட்க, சார் நாங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தாண்டா, அவங்க கிட்ட சொல்லிட்டு போனேனா அப்படின்னு சொல்ல, அது இல்லை சார், உண்மையை வரவழைக்கணும், அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு தெரியும் எந்த கேஸை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க சிவா, நான் இல்லாத நேரம் பார்த்து இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்கு, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் சிந்துவை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உடனே வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. சிந்துவால் எதுவுமே நடக்கவும் முடியலை. அப்போ சிவா தான் தூக்கிட்டு போகிறாரு. சிந்து கேட்குறாங்க, இது பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சிச்சா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிச்சு சிந்து, இதுக்கெல்லாம் காரணம் எசக்கி தான் அப்படின்னு சொல்ல, சிந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் எசக்கியா, எதுக்கு அவன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.